இது ஒரு குட்டி கதை சீரிஸ்ங்க. நம்ம ஆக்கூர் பெல்ட்ல ஒரே நாள்ல பாக்கு விவசாயம் ஆரம்பிச்ச 2 நண்பர்களோட கதை தாங்க இது. ஆளு நெருக்கடி நடேசன். அதாவது ஏக்கருக்கு 6க்கு 7 கணக்குல 940 மரம் நட்டா நமக்கு ஏக்கருக்கு டபுள் லாபம் கிடைக்கும்னு ஒரு கணக்கு போடுறாரு. 2வது ஆளு சயின்டிபிக் சரவணங்க. இவரு சயின்டிபிக் ரெக்கமெண்டேஷன் படி 9க்கு 9 இடைவெளி விட்டு ஏக்கருக்கு வெறும் 540 மரம் நட்டாரு. ஆனா அன்னைக்கு இந்த சரவணன் பார்த்து ஊரே சிரிச்சுது. ஏன்டா இவ்வளவு இடத்த வேஸ்ட் பண்ற, இவ்வளவு லாபத்தை வேஸ்ட் பண்றேன்னு எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அன்னைக்கு அவரு எதுவுமே பதில் சொல்லல. ஆனா இன்னைக்கு 10 வருஷம் கழிச்சு நடேசன் ஒரு நஷ்டத்துல இருக்காரு. ஆனா சரவணன் சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு. இதுக்கு உள்ள என்ன நடந்ததுன்னு கால்குலேஷன் பார்ப்போமா. முதல்ல முதலீடு மற்றும் பராமரிப்பு செலவு. ஆரம்பத்திலேயே அந்த 360 கண்ணுகளுக்கான விலை, குழி எடுக்கிற செலவு மற்றும் சொட்டு நீர் பாசனத்துக்கான செலவுன்னு சொல்லிட்டு ஒரு 40,000 எக்ஸ்ட்ரா ஒரு ஏக்கருக்கு நடேசன் செலவு பண்ணாரு. அது மட்டும் இல்லாம வருஷம் அந்த எக்ஸ்ட்ரா மரங்களுக்கு நடேசன் செலவு பண்ண பூச்சிக்கொல்லி, உரம் மற்றும் களை எடுக்கும் ஆள் கூலின்னு எப்படி கணக்கு பண்ணாலும் வருஷத்துக்கு ஒரு 100 ரூபா வரும். இது ஒரு 10 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு 3,60,000. ஆனா சயின்டிபிக்கா வெறும் 540 மரம் போட்ட சரவணனுக்கு இந்த 4,00,000 மிச்சம். அது மட்டும் இல்லாம 9க்கு 9 நல்லா கேப் விட்டு போட்டதுனால இடையில ஊடு பயிரா வாழையை வச்சு அந்த 3 வருஷத்துல அவர் போட்ட இன்புட் காஸ்ட்டை எடுத்துட்டாரு. ஆனா இங்கதாங்க சோகமான பகுதியே. மரங்கள் வளர வளர நடேசன் தோட்டத்துல நெருக்கமா நட்டிருந்ததுனால இலைகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு மூடி கிரவுண்ட் லெவலுக்கு சூரிய வெளிச்சமே படாம அங்க மாய்ச்சர் ஹியூமிடிட்டி அதிகமாயிடுச்சு. இதனால வேரழுகல் நோய் ரொம்ப ஈஸியா ஒரு தோட்டத்துல பரவிடுச்சு. ஆனா சயின்டிபிக் சரவணன் தோட்டத்துல இடைவெளி நல்லா இருந்ததுனால அந்த வேரழுகல் நோய் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. ஸோ நடேசன் தோட்டத்துல மரம் காய்க்க தொடங்குற அந்த சமயத்திலேயே கிட்டத்தட்ட 100 மரங்கள் போயிடுச்சு. ஸோ அங்க ஒரு மரத்துக்கு 1,500 ரூபான்னு செலவு பண்ண மாதிரி கணக்கு வச்சா கூட கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா அங்கேயே போயிடுச்சு. இப்போ இன்னைக்கு 10 வருஷம் ஆயிடுச்சு. மரங்கள் எல்லாம் காய்க்க நல்லாவே தொடங்கிடுச்சு. அவங்க மண்டியில காய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நடேசன் தோட்டத்துல வெயில் பத்தாம எல்லா மரமும் நல்லா உயரமா குச்சி மாதிரி ஓடிடுச்சு. அதனால வேர்ல இருந்து சரியா சத்துக்கள் மேல போக முடியல. இதனால அவரால் ஒரு மரத்துக்கு ஆவரேஜா ஒரு 3 கிலோ தான் ஈல்டு எடுக்க முடிஞ்சது. ஆனா சரவணன் தோட்டத்துல நல்ல இடைவெளியும் பராமரிப்பதுனால ஒவ்வொரு மரம் நல்ல தென்னை மரம் மாதிரி தடிமனா இருக்கும்போது சத்துக்கள் எல்லாமே மேல போச்சு. அதனால ஒரு மரத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோ அளவுக்கு ஈல்டு கிடைச்சது. மொத்த மரங்கள் போக நடேசனுக்கு கிட்டத்தட்ட 2.4 டன் கிடைச்சது. சோ அந்த 600 கிலோ டிஃபரன்ஸ் சரவணனுக்கு கிடைச்சிருக்கு. அது போக நல்ல இடைவெளி இருந்ததுனால சரவணன் நம்ம சொன்ன மாதிரி சதாவரி கிழங்குகளை வச்சு அதுல நல்ல லாபத்தையும் ஈட்டினாரு. ஆனா நடேசன் தோட்டத்துல இடைவெளி ரொம்ப கம்மியா இருந்ததுனால அவரால் சரியா ஊடு பயிர் வளர்க்க முடியல. அதனால அந்த காஸ்ட்டுமே அவருக்கு நஷ்டம் தான். நீங்களும் நடேசன் மாதிரி நெருக்கமா மரம் வச்சு உங்க மரங்கள் சாகுதா, இல்ல உங்களோட காயோட இலை ரொம்ப கம்மியா இருக்கா? கவலைப்படாதீங்க. இருக்கிற மரத்துல எப்படி ஈல்டு இன்க்ரீஸ் பண்றது, அந்த மரங்களை எப்படி இன்னும் காப்பாத்துறதுன்னு வழிகாட்ட நாங்க இருக்கோம். உங்க தோட்டத்தோட தற்போதைய புகைப்படங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இல்லைனா கால் பண்ணி ஒரு ஃபீல்டு விசிட்டை ரெக்வஸ்ட் பண்ணுங்க.